Hi viewers, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலா செய்யற மாதிரி இல்லாம கரம் மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணாம எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சன்னா எடுத்துர்க்கேன் நான். இதை வந்து 8 மணி நேரம் தண்ணியில் நனைய வச்சுட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளாக் சன்னாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு விழுதா எடுக்கலை, மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 கப் எடுத்துருக்கேன். இதுலேருந்து நம்ம பால் எடுத்து வைக்கணும். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக தான் வேக வைக்க போகிறோம், எதையும் வதக்கி சேர்க்கறது கிடையாது. ஸோ கொண்டக்கடலை உள்ளே போட்ட உடனே வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருங்க. விழுதா சேர்க்கறத விட இடித்து சேர்க்குறப்போ இதனோட வாசனை இன்னும் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இதை 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். தண்ணி நம்ம குறைவாக ஊற்றினாலே போதும். தக்காளிலையும் தண்ணி விட்டு வரும். அளவான தண்ணி சேர்த்தா போதும். இதை 5லேருந்து 6 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. இதை திறந்துடலாம். இப்போது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தக்காளி வெங்காயம் நம்ம எதுவுமே வதக்கி சேர்க்கலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்தோம். சன்னாவும் இதில் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மசிற அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி மசாலா சேர்க்கணும். இது வந்து நம்ம தேங்காய் பால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் பொரியணும். இந்த குருமாவோட ஸ்பெஷலே இது வந்து எண்ணெயில் பொரிச்சு சேர்க்கறது தான். நல்லா பொரிச்சிடுங்க. இதுக்கப்புறமா மல்லித்தூளே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் கெட்டி ஆயிடும், இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இருந்தால் கூட ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி இதை அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துடணும். ஃப்ரை பண்ணி கலந்தால் தான் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி கலந்துடுங்க. இப்போ தண்ணி நம்ம முதல்ல சேர்த்தனால தேவையான அளவு தண்ணி இருக்குது. இனி நம்ம கிரேவிக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் நல்லா கலந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ வாசனைக்காக கருவேப்பிலை வந்து கடைசியாக சேர்க்க போகிறோம். நம்ம தாளிக்கிறப்ப கருவேப்பிலை சேர்க்கலை.
கருவேப்பிலோட வாசனை வந்து நமக்கு தெரியணும்னா கடைசியில் சேர்க்கணும். பச்சையாக சேர்க்குறப்ப அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இறக்கி வச்சிடலாம். இதோ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை பூரி கூட டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்